தனி மனிதனுக்கு உணவில் ஜெகத்தின் அழுதுன்னு சொல்லி நம்ம பாரதி வந்து சொல்லியிருக்கிறார். பட் நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு தனி மனிதன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த துறையில் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மாதம் ஒரு 1-1.5 அந்த ரேஞ்சில் நான் வந்து இன்கம் கொடுக்குற அளவுக்கு நான் உருவாக்கியிருக்கோம். தமிழ்நாடுக்கு அனைத்து மக்களுக்கும் நம்ம வந்து ஒரு சொந்தமாக ஒரு ஆதார் கார்டை கொடுத்தோம்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத தான் இந்த நான் மக்கள்கிட்ட சொல்ல வேண்டியதுன்னா, இதெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணி வாங்குங்க. நான் சொல்ல இந்த 10 டாக்குமெண்ட் இருக்கா அப்படின்னு முதல்ல பார்க்கணும். அப்போ அந்த பட்டாங்கிறது என்னென்னா உயிர் மாதிரி, பத்திரங்கிறது குருவி கூட வந்து சொந்தமாக ஒரு கூடு இருக்குது, நமக்கு ஒரு இடம் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நான் என்ன பண்ணணும், 0 காஸ்ட்டில் வணக்கம் நேயர்களே, இது ஜேசிடிவி வழங்கும் டாக் ஷோ. அதாவது நம்ம சுற்று வட்டாரத்திலிருந்து வளரக்கூடிய பிஸ்னஸ்மேன்ஸ், இன்ஃப்ளூயன்சர்ஸ், கார்ப்பரேட் பீப்புள் மற்றும் கவர்மெண்ட் அதிகாரிகள் அவர்களோட ஒரு இன்டர்வியூ மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்கோங்க. இந்த இன்டர்வியூவில் அவங்க எப்படி வளர்ச்சி அடைந்தாங்க, அவங்க துறையில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் என்ன, முக்கியமாக மக்களுக்கு தேவையான தகவல்கள் என்ன அப்படிங்கிறத இந்த இன்டர்வியூவில் பார்க்கலாங்க. அதுக்கு நீங்கள் நம்ம ஜேசிடிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம போடுற அடுத்தடுத்த ஷோக்கான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம யார்கிட்ட இன்டர்வியூ பண்ண போகிறோம் அப்படின்னா, சீமான் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் டெவலப்பர்ஸினுடைய ஃபவுண்டர் திரு ஐயப்பன் சௌந்தரராஜ். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், நம்ம சீமான் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் டெவலப்பர்ஸ் 4வது வருஷத்தை வந்து அடியெடுத்து வச்சிருக்கு. நம்ம கம்பெனி கடந்து வந்த பாதைகளை பற்றி சொல்லுங்கள் சார். கண்டிப்பாக சொல்லலாம் சார். நிறுவனம் ஆரம்பிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10க்கு 10 ரூமில் தான் நாங்கள் ஆரம்பித்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெத்தானியாபுரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆஃபீஸ் வச்சுருக்கிறோம். இந்த லாவணியா கல்யாண மண்டபத்து பக்கத்தில் நம்ம ஆஃபீஸ் இருக்குது. ஒரு 2 பேரோட அந்த ஆஃபீஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். வெறும் 2 பேர் தான், 2 பேரோட ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ ஆல்ரெடி வந்து எனக்கு வந்து ரியல் எஸ்டேட் அனுபவம் வந்து ஒரு 10 வருஷம் அனுபவம் இருக்கிறனால அப்போ நம்ம ரியல் எஸ்டேட்டை வந்து சரி கொஞ்சம் புதுமையாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு ஆரம்பிக்குமே எனக்கு விஷன் இருந்துச்சு. ஒரு 100 பேருக்கு மேலே கொண்டுட்டு வரணும். ஒரு இலக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதம் ஒரு 1 லட்ச ரூபா இன்கம் மேன் பண்ண வைக்கணும் அப்படிங்கிற இலக்கூட அந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது 2 பேர் நாங்கள் இருந்தோம். அப்போ நாங்கள் லஞ்சுக்கு போகும்போது ஆஃபீஸை கூட்டிகிட்டு தான் போவோம், மதியம் அந்த சாப்பாடு டைமில். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து ஆஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு 7 மணி 8 மணிக்கு இருப்போம். அப்படியே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாத காலங்கள் 2 பேர் 4 பேர் ஆக்கணும், 4 8 பேர் ஆக்கணும். ஒரு 1.5 வருஷ காலம் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதே ஆஃபீஸில் தான் இருந்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை கொஞ்சம் 40-50 பேர் வந்ததுக்கப்புறம் அங்கே நெருக்கடி ஜாஸ்தி ஆயிடுச்சு. அப்புறம் அதுக்கடுத்து ஆஃபீஸ் தள்ளிட்டே இருக்கும்போது எங்களுக்கு இப்போ அரசரடி போஸ்ட் ஆஃபீஸுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ஆஃபீஸ் நாங்கள் எடுத்து பண்ணுறோம். இன்றைக்கி எந்த கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 78 பேர் நம்ம ஆஃபீஸில் இன்றைக்கி ஒர்க் பண்ணுறாங்க. ஒரு கனவு இருந்துச்சு, மாதம் வந்து 1 லட்சம் கொடுக்க முடியுமா அப்படின்னு ஒரு கனவு இருந்துச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த துறையில் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மாதம் ஒரு 1-1.5 அந்த ரேஞ்சில் நான் வந்து இன்கம் கொடுக்குற அளவுக்கு நான் உருவாக்கியிருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சூப்பர் சார். வெறும் 2 பேரோட ஆரம்பித்த கம்பெனி இப்போ 78 பேர் மதுரையில் மட்டும் இப்போ வேலை பார்க்குறாங்கன்னு சொல்கிறீங்க. அதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஜஸ்ட் அவங்க ஃபஸ்ட்டு எதிர்பார்க்குறது என்னவா இருக்கும் அப்படின்னா, தான் சம்பாதிக்கணும், தான் 1 லட்சக்கணக்கில் சம்பாதிக்கணுன்ட்டு. ஆனால் உங்களோட விஷயம் என்ன இருக்குது அப்படின்னா, நம்மளால் 1 லட்சக்கணக்கில் சம்பளம் கொடுக்க முடியுமாங்கிற ஒரு விஷனோட ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. அதை இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணி சக்ஸஸும் பண்ணி காமிச்சிருக்கீங்கிறது ஒரு பெருமை தக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஹேட்ஸ் ஆஃப் சார். தேங்க்யூ. ஓகே சார். 78 பேரோட அரசரடியில் மட்டும்தான் உங்களோட வளர்ச்சி இருக்கா, இல்லை அதன் மேலும் வளர்ந்துருக்கா சார்? கண்டிப்பாக சார். இப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா என்னோட இலக்கு அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 2030க்குள்ளே நான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அனைத்து மாவட்டத்துடைய தலைநகர்லையும் சீமான் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் டெவலப்பர்ஸ் ஆஃபீஸ் இருக்கணும் அப்படிங்கிற இலக்கு. இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை அண்ட் திண்டுக்கல். இப்போ திண்டுக்கல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரான்ச் போட்டிருக்கோம். இப்போ அங்கேயுமே நம்ம கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40லேருந்து ஒரு 45 பேர் வந்து நம்ம வந்து இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. பட் இப்போ அடுத்த கட்ட அன்றைக்கி நாங்கள் திருச்சி பிளான் பண்ணுறோம். அப்போ என்னோடய இலக்கு வந்து தமிழ்நாடு முழுவதும் ஆஃபீஸ் போடுறது என்னோட இலக்கு. அதில் இப்போ மதுரை அண்ட் திண்டுக்கல் நான் வந்து இப்போ ஆஃபீஸ் போட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கேன். ஸோ 78 பேர் இல்லை, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஓகே சார். இப்போ நம்மளுடைய ப்ரொமோட்டர்ஸ், அதாவது நம்மளோட சீமான் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் டெவலப்பர்ஸ் வந்து எந்தெந்த இடத்துல சார் லேண்ட் வச்சுருக்காங்க சார்? இப்போ நம்ம வந்து மதுரையை சுற்றிலும் வந்து பார்த்திங்கன்னா ஏர்போர்ட் ரோட்டில் ஒரு நம்ம சைட் வச்சுருக்கிறோம். ப்ளஸ் வந்து அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா திருமங்கலம் போகிற ஒரு நம்ம சைட் வச்சுருக்கிறோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாடிப்பட்டி திண்டுக்கல் பைபாஸ் அங்கே நம்ம ஒரு சைட் வச்சுருக்கிறோம். அப்புறம் அலவர்கள் சைட் நம்ம வந்து ஒரு சைட் வச்சுருக்கிறோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டுவர்ட்ஸ் வந்து திண்டுக்கல் பைபாஸ் தாண்டி அங்கே நம்ம சைட் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் மதுரையை சுற்றி இன்றைக்கி ஒரு 7 சைட் வச்சுருக்கிறோம். திண்டுக்கல்ல ஒரு 2 சைட் வச்சுருக்கோம். ஒரு 9 சைட் நம்ம எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். இவ்வளோ தூரம் நீங்கள் வந்து ஒரு எம்பையரை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி ஆகணும். இந்த எம்பையர் க்ரியேட் பண்ணுறதுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு
வந்தோம் பண்ணோம் அப்படின்லாம் இருக்க முடியாது. உங்களை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டப்ப எனக்கு ஒரு சில விஷயத்தை நான் சொல்கிறேன் சார். கிட்டத்தட்ட 15 வருஷமாக மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருந்திருக்கீங்க, அதுவும் ரியல் எஸ்டேட், லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ், லேண்ட் டெவலப்பர்ஸ் அந்த மாதிரி இதில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் ரியல் எஸ்டேட் இந்த கெரியரை இந்த இதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணீங்க, அதுக்கான காரணம் என்ன சார்? நல்ல ஒரு கேள்வி சார். ஏன் நம்ம ரியல் எஸ்டேட் பண்ணணும், எத்தனையோ துறைகள் இருக்குது, ஏன் தேர்ந்தெடுக்கணும்னு நீங்கள் கேள்வி கேட்குறீங்க. பட் அது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு எனக்கு வந்து உண்ண உணவு, அதுக்கடுத்து உடுக்க உடை, அதுக்கடுத்து பார்த்தா இருக்க இடம், இதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தாரக மந்திரம்னு சொல்லலாம், மனிதனோட அடிப்படை தேவைன்னு சொல்லலாம். அப்போ அந்த அடிப்படை தேவைகள் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஹோட்டல்ஸ் எல்லாமே நிறையா பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ட்ரெஸ் நிறையா கடைகள் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லேண்டு, அப்புறம் இருக்க இடம், அப்புறம் நம்ம வந்து இந்த 3வது இடத்துல இருக்கிறத நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 1ஆவது இடத்துக்கு கொண்டுட்டு வரணும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனி மனிதனுக்கு உணவுகளில் ஜெகத்தின் எழுதிடுவோம்னு சொல்லி நம்ம பாரதி வந்து சொல்லியிருக்கிறார். பட் நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு தனி மனிதனுக்கு ஒரு சொந்தமாக ஒரு 2.25 சென்ட், அதாவது ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட் வந்து இடம் வாங்க வைக்கணும் அப்படிங்கிறது என்னோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சியமாக நான் எடுத்துக்கிட்டேன். அதனால இந்த ஃபீல்டை தேர்ந்தெடுத்தேன். ஏன்னா இன்றைக்கி வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு வந்து சொந்தமாக இருக்காது. எல்லாரோட ஆதார் கார்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாடகை வீட்டில் தான் இருக்கும். பட் ஆதார் கார்டு சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்போ என்னோட இலக்கு என்னென்னா, தமிழ்நாடுக்கு அனைத்து மக்களுக்கும் நம்ம வந்து ஒரு சொந்தமாக ஒரு ஆதார் கார்டை கொடுத்தோம்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத தான் நான் இந்த கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் சார். அதாவது தன்னுடைய இதுக்காக பண்ணலாம், இல்லை மற்ற ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக வந்து பண்ணலாம். ஆனால் வந்து நீங்கள் சொல்கிற விதம் பார்த்தீங்களா, ஆதார் கார்டு வந்து இருக்குது எல்லாருக்கும், ஆனால் அது சொந்தமாக இல்லை. இப்போ தான் எனக்கு அந்த ஒரு யோசனை வருது, ஆமால அப்படின்ட்டு. அப்போ ஆதார் கார்டு சொந்தமாக்கணும் அப்படிங்கிற ஒரு இலக்கை வந்து நீங்கள் பண்ணியிருக்கீங்க சார். ஹேட்ஸ் ஆஃப் சார். உங்களோட நல்ல ஒரு சிந்தனைக்கு என்னுடைய பாராட்டுக்கள் சார். இப்போ மக்கள் இருக்காங்க, மக்கள் வந்து இப்போ லேண்ட் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி நினைக்கிறப்போ வந்து அவங்க வாங்குறதுக்கு கையில் காசு இருந்தாலுமே எங்கே போய் கேட்கணும், எங்கே அப்ரோச் பண்ணணும், அதுக்கான என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும் அப்படிங்கிற ஒரு தயக்கம், எப்படி போய் கேட்கணுங்கிற ஒரு தயக்கத்தினாலும் என்னென்ன பண்ணுங்கிற ஒரு குழப்பத்தினாலுமே ஒரு சில பேர் லேண்ட் வாங்காமல் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. மிடில் கிளாஸில் பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ என்னோட இப்போ வரக்கூடிய கேள்விகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு மக்கள், ஒரு பீப்புளாக ஒரு லேண்ட் எப்படி வாங்கணும் அப்படிங்கிற விதமான கேள்விகள் தான் சார். இப்போ ஒரு பர்சன் லேண்ட் வாங்கணும்னு நினைக்கிறாங்க, அவங்க ஃபஸ்ட்டு எதை பார்க்கணும், அதுக்கான ப்ரொசீஜர் என்ன சார்? நல்ல கேள்வி சார். இப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் எல்லாருமே தப்பு பண்ணுறோம் நம்ம வந்து சொல்ல முடியாது. பட் ஆனால் ஒரு மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் வந்தும் அதை வேணும். இப்போ நான் எங்ககிட்ட இடம் வாங்கும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பத்திரம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மூலப்பத்திரம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பட்டா, அப்புறம் சிட்ட அடங்கல், அப்புறம் எஃப்எம்பி, அப்புறம் ரிஜிஸ்டர், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லேஅவுட்டு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வில்லங்க சான்றிதழ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனி இதோட டிடிசிபி, ரெரா, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 விதமான டாக்குமெண்ட் நாங்கள் வந்து பக்காவாக நாங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு தான் ஒரு பிஸ்னஸ்க்குள்ளே உள்ளே வருவோம். ஏன்னா இங்கே இடம் வாங்க வரக்கூடியவங்க சாதாரண ஆட்கள்ல இருந்து பெரிய லெவலில் ஆட்கள் வருவாங்க. அப்போ எல்லாருக்குமே வந்து இடத்த பற்றி நாலேஜ் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்காது. அப்போ எங்கிட்ட இடம் வாங்குறவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 100% தலைமுறைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும். அதில் நாங்கள் வந்து கேர் பண்ணுறோம். அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, எங்களோட எக்ஸிக்யூட்டிவ் நாங்கள் சொல்ல விஷயமே அதான். எங்கள் எக்ஸிக்யூட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மக்களை சந்திக்கும் போது நாங்கள் வந்து வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு ப்ரோக்கர் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த அவேர்னஸ் இருக்காது. இடத்த காமிச்சிடுவாங்க, அந்த இடத்துல ஓனர் நீங்கள் பார்த்துக்கோங்க, பேசிக்கோன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, கஸ்டமருக்கு இடத்த பக்காவாக கொடுக்கணும் அப்படிங்கிற தாரக மந்திரத்தில் பண்ணுறதுனால நான் மக்கள்கிட்ட சொல்கிற விஷயம் என்னன்னா, இதெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணி வாங்குங்க. நான் சொல்கிறேன், இந்த 10 டாக்குமெண்ட் இருக்கா அப்படின்னு முதல்ல பார்க்கணும். அப்போ இடம் வாங்கக்கூடியவங்க ஃபஸ்ட்டு வந்து பத்திரம் கரெக்டாக இருக்கா, மூலப்பத்திரம் கரெக்டாக இருக்கா, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பட்டா, அப்போ அந்த இடத்துக்கான பட்டா கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டா, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே கம்ப்யூட்டர்லேயே பார்த்துக்கலாம். வில்லங்க சான்றிதழ் ஈஸி போட்டு பார்க்கணும். வில்லங்க சான்றிதழ், அந்த வில்லங்க சான்றிதழ் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம வாங்கினோம்னா நல்லா இருக்கும்னு என்னுடைய கருத்து. இப்போ நீங்கள் சொல்கிறப்போ வந்து டிடிசிபி அப்படின்னு சொன்னீங்க, அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரெரா அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. அது வந்து ரொம்ப முக்கியமாக கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சார், டிடிசிபி அப்படிங்கிற என்னென்னா, தமிழக அரசு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்சூரன்ஸ் ஃபீல்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ராய் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்ட் எல்லாத்துக்குமே RBI, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கண்ட்ரோல் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இடங்களுக்கு கவர்மெண்ட் ஒரு சில வரைமுறைகள் கொடுக்குறாங்க. இந்த இடத்துல தான் இடங்களை வந்து லேஅவுட் பிரிக்கணும், இந்த இடத்துல லேஅவுட் பிரிக்கணும்னு சொல்லி கவர்மெண்ட் வரைமுறை வச்சிருக்காங்க. அந்த வரைமுறைக்கு உட்பட்ட இடங்களில் தான் நம்ம சேல் பண்ண முடியும். அப்போது அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்டோட நாம்ஸ் தான் இந்த டிடிசி அப்ரூவல். அப்போ நம்ம கவர்மெண்டோட அனுமதியோட அந்த லீகலோட இருக்க பேப்பர்ஸ் டிடிசியோட ரூல்ஸ் ப்ளஸ் ரெரா, ரெராங்குது ரியல் எஸ்டேட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி தான் ரெரா. அப்போ இது எல்லாமே கவர்மெண்ட் நாம்ஸ் படி நம்ம பண்ணுறதுனால நம்ம லீகலாக பண்ணுறோம். அதனால் கண்டிப்பாக இது இருக்கான்னு நம்ம செக் பண்ணி வாங்குறது நல்லது. ஓகே சார். அப்போ நம்ம சீமான் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் டெவலப்பர்ஸினுடைய லேண்ட் எல்லாமே டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவ்டான பிளாட்ஸ். நிச்சயமாக நாங்கள் பண்ணக்கூடிய எல்லா ப்ராஜெக்ட்டுமே டிடிசிபி ரெராவோட தான் நாங்கள் பண்ணுறோம். இப்போ வந்து பட்டா அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. இப்போ பட்டா வந்து எதுக்கு வந்து பயனாக இருக்குது,
இப்போ பட்டா வந்து ஒரு சில இடத்துல வந்து இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தை கூட வரும், ஓகேங்களா? இப்போ வந்து ஒரு சொந்தக்காரங்க அப்படின்னு ஒரு ஒரு சினாரியோ சொல்லலாம்னே வச்சுக்கோங்களேன். அப்படின்றப்ப பட்டா வந்து எதுக்கு யூஸ் ஆகும்? பட்டா இல்லைன்னா என்ன நடக்கும்? நல்ல ஒரு கேள்வி தான் சார். லேண்டை வந்து பத்திரப்பதிவு நம்ம பண்ணிடும். அப்போ பத்திரப்பதிவு பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிபார்ட்மெண்ட், அது வந்து பார்த்தீங்கன்னா சார்பதிவாளர் அலுவலகத்தில் பத்திரப்பதிவு நம்ம பண்ணிடும். இப்போ அது வந்து முறைப்படி வருவாய்த்துறைக்கு வர்றது தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லோக்கலில் விஏஓ ஆர்ஐ இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு ரெவன்யூ ரெக்கார்டு, அந்த ரெவன்யூ ரெக்கார்டு தான் பட்டா. அப்போ அந்த பட்டாங்கிறது என்னென்னா உயிர் மாதிரி, பத்திரங்கிறது உடல் மாதிரி. அப்போ ஒரு உயிர் இருந்தால் தான் நம்ம சரியுடைய, ஒரு உடல் மட்டும் இருந்தால் கிடையாது. அப்போ நம்ம வந்து பத்திரத்தை நம்ம லேண்டை வந்து நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுறோம். பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம டாக்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வருவாய்த்துறைக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. அப்போ அந்த வருவாய்த்துறையில் நம்ம வாங்கின லேண்டு சரியான லேண்டா, இது வந்து வரைமுறை லேண்டான்னு சொல்லி பார்த்து அதில் இருக்க வந்து விஏஓ ஆர்ஐ வந்து அந்த வந்து சர்வே பண்ணுவாங்க. சர்வே பண்ணி நம்ம கொடுக்குறது வந்து பட்டா. அப்போ நம்ம இதை செஞ்சோம்னா நம்ம இடத்துக்கு நம்ம தான் வந்து அத்தாரிட்டி அப்படிங்கிறது. அப்போது ஒரு இடம் நம்ம வாங்கிட்டோம்னா கம்பல்சரியாக பட்டா வாங்கி ஆகணும். பட்டா இல்லாத இடம் வந்து பார்த்தீங்கன்னா உயிர் இல்லாத இடம் மாதிரி. ஸோ பட்டா வந்து லேண்ட் வாங்குறதுக்கு ஒரு அத்தாரிட்டி, மூலதனம்னே சொல்லலாம். ஓகே சார். இப்போ நீங்கள் லேண்ட் வந்து எப்படி அதோட டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுது அப்படின்னு பார்க்குறீங்க. மிடில் கிளாஸ் பீப்புளாக என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, மொத்தமாக நிறையா காசை போட்டு லேண்ட் வாங்குறது கேப்பபிலிட்டி வந்து இப்போ மிடில் கிளாஸ் மக்களுக்கு இருக்கான்னு கேட்டால் ஒரு சில பேருக்கு இருக்குது, ஒரு சில பேருக்கு இல்லை. ஆனால் லேண்டு வாங்கணுங்கிறது எல்லாருமான ஆசை, நீங்கள் சொன்ன மாதிரி தான். அப்படிங்கிறப்ப இப்போ லேண்ட் வாங்கணும் அப்படின்னு மிடில் கிளாஸ் போகிறப்ப அவங்க ப்ரிஃபர் பண்ணுறது என்ன அப்படின்னா லோன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லேண்டு வாங்குறதுக்கு லோன் எப்படி அப்ளை பண்ணுறது, அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸாக கேட்பாங்க? லேண்டு வாங்குறதுக்கு ரொம்ப ஈஸி. இப்போ எல்லா பேங்க்குமே லோன் தராங்க. என்ன காரணம் அப்படின்னா, முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வீடு கட்டுறதுக்கு மட்டும்தான் லோன் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிடிசிபி ரெரா அனுமதி பெற்ற வீட்டடி மனைகள் நம்ம இன்னைக்கு வந்து நம்ம லான்ச் பண்ணி எல்லாம் பண்ண ஆரம்பித்தோமோ, பண்ணதுக்கப்புறம் நம்ம நார்மலாக லேண்டு வாங்குறதுக்கே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லோன் வாங்கிக்கலாம். அதுக்கு என்ன தேவை அப்படின்னா, நம்ம என்ன வேலை பார்க்குறதுக்கான வேலைக்கான ப்ரூஃப் நம்ம கொடுக்கணும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன சம்பளம் வாங்குகிறோம், நமக்கு ப்ரீவியஸாக எது லோன் போயிட்டுருக்கா அப்படிங்கிற டீட்டெயில்ஸு. அப்புறம் நம்ம அப்ளிகேண்டாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வேலை பார்த்துட்ருக்காரு அப்படின்னா அவர் அப்ளிகேண்ட் எடுத்துக்குவாங்க. கோ அப்ளிகேண்டாக அவங்க ஒய்ஃபோ இல்லை அம்மாவோ இல்லை அப்பாவோ யாரோ ஒருத்தர் கோப்பி எடுத்துக்குவாங்க. அவங்களுடைய ஆதார் கார்டு, அவங்களுடைய பேன் கார்டு கொடுத்து சிபில் செக் பண்ணிவிட்டு சிபில் ஓகே இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு என்ன பண்ண முடியுமோ, இப்போ உதாரணத்துக்கு மார்க்கெட் வேலையிலேருந்து ஒரு 70% லோன் பண்ணி கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு 1 லட்ச ரூபா மார்க்கெட் வேலை இருக்குது அப்படின்னா ஒரு 70,000 வரைக்கும் லோன் பண்ணிக்கலாம். அது 30,000 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட்டிட்டு பேலன்ஸ் அமௌண்ட்டை நம்ம இஎம்ஐ மாதிரி கட்டி பண்ணிக்கலாம். ஈஸி மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்டாக நம்ம பண்ணிக்கலாம். இப்போ இதை காட்டிலும் நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, ஒரு சில கஸ்டமருக்கு வந்து பார்த்திங்கன்னா லோன் வந்து பண்ண முடியாத சூழ்நிலை இருக்கும். அந்த மாதிரி கஸ்டமர்ஸ் நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, நாங்கள் 0 காஸ்ட்டில் ஒரு சில பர்டிகுலர், அதாவது எல்லா லேண்டுக்கும் பண்ண முடியாது, ஒரு சிலவங்களுக்கு. ஏன்னா என்னோட விஷயம் என்னென்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம். அப்போ நான் அந்த இடத்துக்கு கொண்டு வரதுக்கு நான் என்ன பண்ணேன்னா, ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள் வந்து ஒரு ஏக்கர் இருக்கும், அதாவது ஒரு குருவி கூட வந்து சொந்தமாக ஒரு கூடு இருக்குது, நமக்கு ஒரு இடம் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக நான் என்ன பண்ணேன்னா 0 காஸ்ட்டில் நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் வந்து ஈஸி இன்ஸ்டால்மெண்ட்டாக நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த மாதிரி நம்ம பண்ணி ஒரு சில குறிப்பிட்ட இடங்கள் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். 0% இஎம்ஐ நாங்களே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். சீமான் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் டெவலப்மெண்ட்ஸ் கம்பெனி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். பேங்க் சைட்லாம் போகாமல் நம்மகிட்டே நீங்கள், ஏன்னா ஒரு சிலவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிபில் இஷ்யூ இருக்கும், இதை லோன் வாங்கிட்டு ஒரு சரியான காரணங்களை கட்ட முடியாமல் வந்திருப்பாங்க. சரி, அந்த மாதிரி உள்ளவங்களும் விளையாண்டு வாங்கணும்னு சொல்லி நாங்கள் 0 காஸ்ட்டில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ 0% இஎம்ஐயில் வந்து ஃபோன் வாங்கியிருப்போம். ஆனால் அந்த மாதிரி லேண்ட் வாங்குறது நான் இப்போ தான் கேள்விப்படுறேன். உங்களுக்கும் இஎம்ஐயில் வந்து லேண்ட் வாங்கணும் அப்படின்னா எங்கள் அப்ரோச் பண்ணுங்கள், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் லோன் பற்றி சொல்கிறப்ப டாக்குமெண்ட்ஸ் வந்து டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவ்டு பிளாட்ஸ் இருந்தாலே போதும், நாங்கள் லோன் தருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆனால் எனக்கு இப்போ எங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட ஒரு ரீசெண்டாக ஒரு இஷ்யூ நடந்துச்சு. என்ன அப்படின்னா, லேண்ட் வச்சு லோன் வைக்கலான்னு போயிருக்காங்க. போகிறப்ப வந்து பட்டா வந்து உங்கள் பேரில் இல்லையே அப்படின்னு கேட்குறாங்க. அப்படிங்கிறப்ப இப்போ லேண்டு வாங்குறப்ப பட்டா வந்து எப்படி நம்ம பேர்லேயே வந்து வாங்கிக்கலாமா, இல்லை அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு குடும்ப சொத்து இருக்குது அப்படின்னா அது உங்கள் தாத்தா பேர்லேயோ உங்கள் அப்படி பாட்டி பேர்லேயே இருக்கும். அப்படி இருப்போ இப்போ அனுபவிச்சுக்கிட்டு இருங்க பேரனாவோ பேத்தியாவோ இருந்தாங்க அப்படின்னா அப்போ பட்டா வந்து எப்படி சார் இப்போ லோன் அப்ளை சார் பண்ணீங்க? நல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க. ஆனால் நான் வந்து என்னென்னா, நான் முன்னாடி இந்த கேள்விக்கு என்ன பதில் சொன்னேன்னா, டிடிசிபி ரெரா இருக்கிற ஃப்ளாட்டுக்கு இடத்துக்கு வந்து லோன் தராதான் சொல்லியிருந்தேன். அதுக்காக டாக்குமெண்ட் நான் சொல்லலை. டாக்குமெண்ட்டை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் கிளியராக இருக்கணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி பத்திரம், மூலப்பத்திரம், பட்டா, சிட்டா, அடங்கல், எஃப்எம்பி, ஏ ரிஜிஸ்டர், லேஅவுட் காப்பி, எஃப்எம்பி காப்பி, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து விலங்கு சான்றிதழ், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்டோடைய டிடிசிபி ப்ளஸ் ரெரா, இது எல்லாம் சேர்த்து ஒரு புக்லெட்டாக இருக்கும். ஒரு 10 டாக்குமெண்ட் இருக்கணும். அந்த 10 டாக்குமெண்ட் தான் லோன் தருவாங்க. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக வந்து பட்டா ஏதாவது சேஞ்சஸ் இல்லாமல் இருக்குது அப்படின்னா, இது ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன், ஒரு 5 சென்ட் இருக்கும். இந்த 5 சென்ட் ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா லோன் வாங்குறதுக்காக மூவ் பண்ணுறாங்க. பட் பட்டா வந்து பார்த்தீங்கன்னா தாத்தா பேரில் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பேரங்க 2வது தலைமுறை அப்பாவுக்கு அப்புறம் பேரங்க வந்து வாங்க வராங்கன்னு வச்சுக்கோங்களேன்.
நம்ம சீமான் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் டெவலப்பர்ஸினுடைய ஃபவுண்டர் திரு ஐயப்பன் சௌந்தரராஜ் ஐயா அவர்கள் வந்து அழகாக சொன்னாங்க. இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே ஒரு நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான கிளாரிஃபிகேஷன் என்னங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் சொல்லுவோம். நன்றி.